ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மன்னார் மாவட்டத்துக்கு விஜயம் செய்யவுள்ள நிலையில் மன்னார் மாவட்டத்தில் பேசப்படுகிற முக்கிய பிரச்சினையாக காணப்படும் கனியமணல் அகழ்வு மற்றும் காற்றாலை தொடர்பில் தன்னுடைய உரையில் குறிப்பிடுவார் என தேசிய மக்கள் சக்தியினுடைய வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் கேதீஸ்வரன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அண்மையில் மன்னார் நானாட்டன் பகுதியில் விஜயம் மேற்கொண்ட பிரதமர் மன்னார் மாவட்டத்தினுடைய பல்வேறு பிரச்சினைகள் பற்றி உரையாற்றிய போது மன்னார் மாவட்ட மக்களுடைய முக்கிய பிரச்சினைகளாக கனியமணல் அகழ்வு தொடர்பிலோ அல்லது காற்றாலை தொடர்பிலோ எந்த விதமான ஒரு கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை. இவ்வாறான பின்னணியில் மன்னார் சவுதபார் பகுதியில் தொடர்ச்சியாக காற்றாலை அமைப்பதற்கான செயல்பாடுகள் இடம்பெற்று வருகிறது. இந்த நிலையில் ஜனாதிபதியின் வருகையின் போதாவது காற்றாலை மற்றும் கனியமணல் அகழ்வு தொடர்பான தெளிவான கருத்தை முன்வைப்பார் என கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, நேரம் பிரதமரையும் ஜனாதிபதியிடையும் முக்கிய ஒரு கருத்தாக இருந்தது இந்த கனியமண் அகழ்வுக்கு எதிரான விஷயமும் இந்த காற்றாலைக்கு எதிரான விஷயமும். ஆனால் அண்மையில் பிரதமர் வந்த நேரம் அந்த கனியமண் அகழ்வையோ காற்றாலையை பற்றி எந்த கதையும் கருத்துக்களையோ தெரிவிக்கலை. இப்போ ஜனாதிபதி இப்போ வர இருக்கிறார், இது சம்பந்தமான கருத்துக்களை ஏதாவது தெரிவிப்பாரா, மக்கள்கிட்ட ஏதாவது குரலுக்கு அவர் பிரதிபலிப்பார் விஷயத்தை இருக்க சொல்லியிருக்கேன். அதாவது உங்களுக்கு தெரியும், உண்மையிலேயே இந்த மணல் அகழ்வுக்கும் அதே போல் காற்றாலை மின் உற்பத்திக்கும் அனுமதி வழங்கியது கடந்த கால அரசாங்கம். அதாவது எங்களுடைய அரசாங்கம் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி அமைக்கப்பட்டதன் பின்பாடு எந்தவித கனியமணல் அகழ்வுக்கோ எந்தவித காற்றாலை மின்சார உற்பத்திக்கோ நாங்கள் அனுமதி வழங்கவில்லை. இது கடந்த காலங்களிலே வழங்கப்பட்ட அனுமதிகள். அவ்வாறு இருந்த போதும் எமது அரசாங்கத்திலே அவை அனைத்தையும் நிறுத்தி வைத்திருக்கின்றோம். இவை மக்களுக்கு நாங்கள் கூறும் நல்ல சமிக்கைகள். அது மட்டுமல்லாமல் மேற்படி விடயங்கள் எதிர்வரும் காலங்களிலே மக்களுடைய சம்மதம், அதேபோல் சூழல் போன்ற விடயங்கள் விஞ்ஞான ரீதியான ஆய்வுகளின் பிற்பாடே சரியான முடிவுகளை எங்களுடைய அரசாங்கம் எடுக்கும். மக்களுக்கு தீங்கி விளைவிக்கின்ற அல்லது பிரதேசத்துக்கு ஊறு விளைவிக்கின்ற எந்தவித செயற்பாடுகளுக்கும் எங்களுடைய அரசாங்கத்திலே இடமில்லை. அது நான் அல்ல, ஜனாதிபதியினுடைய கொள்கையும் அதே நேரத்திலே இது தொடர்பான விடயங்களை நிச்சயமாக ஜனாதிபதி தன்னுடைய உரையிலே சேர்த்துக்கொள்வார்கள் என்று நம்புகின்றேன். அந்த வகையிலே இவ்வகையான போலி பிரச்சாரங்கள், அதாவது எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி 4.5 மாத காலத்துக்கு என்ன நன்மையான விடயங்களை செய்துள்ளது என்பதை பாருங்கள், தேடி கண்டுபிடிக்காதீர்கள். ஏற்கனவே நீர்த்து போய்விட்ட நீங்களும் பிரதிநிதிகளாக பிரதிநிதித்துவப்படுத்திய அரசாங்கங்களினாலே தான் இந்த திட்டங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அவற்றை நிறுத்தியது எங்களுடைய அரசாங்கம். அந்த வகையிலே நாங்கள் மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய, சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய எந்தவித நடவடிக்கைகளுக்கும் எமது அரசாங்கத்தில் இடமில்லை என்பதை உறுதிபட கூறிக்கொள்கிறோம்.